ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகளை விரட்டுறது மட்டும் இல்லாமல் காற்றுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நான் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. சதுரமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கிளாத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த துணி மேலே. டர்மரிக் பவுடர் வந்து ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள டர்மரிக் பவுடர் ஒரு லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம். ஸோ எல்லா வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக கற்பூரம். அதில் ஒரு 2ஓ 3ஓ எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக உடச்சிக்கோங்க. கையால் நொறுக்குனீங்கன்னா, அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா அது உடஞ்சிரும், நொறுங்கிரும். ஸோ அதை வந்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயராக நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு கிருமி நாசினி தான். அண்ட் சின்ன சின்ன கற்பூரம் வந்துட்டு சின்ன சின்ன எறும்புகளோ பூச்சிகளோ நம்ம வீட்டில் இல்லாமல் அதை வந்து பார்த்துக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காது, அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லு. அப்படிங்கிறதுனால நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நொறுக்கி அதுக்கு மேலே சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அந்த மாதிரி நல்லா நொறுக்கி பொடியாக்கி வச்சுருக்கேன். பொடியும் கிடைக்கும், இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நொறுக்கி பொடியாக்கிட்டு அதையும் இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம காற்றுல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசரை எடுத்துரும். அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த டக்குன்னு கோல்டோ அல்லது சளி பிடிக்கிறது வந்துட்டு வராது. அதனால் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக சுருட்டிக்கோங்க, ரோல் பண்ணிக்கோங்க. ஏன் கிராஸாக பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு இது வந்து திக்காக இருக்காது, நிறைய லேயர் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் கிடைக்கும், நமக்கு லாங்காக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் நமக்கு இது வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், அதாவது அந்த ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுருட்டினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு பிளேட்டு, மெட்டல் பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஈயமோ ஏதோ ஒரு மெட்டல் பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அந்த விளக்கு போடும்போது திரி வந்துட்டு லைட்டாக வெளியே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இதை அந்த எட்ஜில் வந்துட்டு பற்ற வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு அது கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கங்கு வந்து அது அப்படி எரிஞ்சிட்டே இருக்கும். இது வந்து அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா தான் இது ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்துட்டு அந்த இதுலேயே நீங்கள் ஆவியும் கூட பிடிக்கலாம். கோல்டோ அல்லது சளி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். அண்ட் அதே டைமில் வீடும் நல்ல கமன்னு மணக்கும். அண்ட் அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள், கொசுக்கள், முக்கியமாக கொசுவும் அண்ட் அதே மாதிரி எறும்புகளும் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.